டிஎன்பிசியில் இந்த டாப்பிக்கிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. ரூட்டுக்குள் அமைந்த சிறப்பு தொடர்களிலிருந்து. சரி, இதில் ஒரு 7 டைப் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட் டைப்பு ரூட் ஆஃப் ரூட் 121 ப்ளஸ் ரூட் ஆஃப் 324 ப்ளஸ் ரூட் ஆஃப் 49. இதுக்கு அப்படியே ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா 121க்கு 11 ப்ளஸ் 324க்கு 80 ப்ளஸ் 49க்கு 7. இதை 3 ஆட் பண்ணால் ரூட் 36. ரூட் 36க்கு 6. அவ்வளோதான். இது ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப்பு ரூட் ஆஃப் 139 ப்ளஸ் ரூட் ஆஃப் 14 ப்ளஸ் ரூட் ஆஃப் 121. இது என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்லேருந்து இப்போ ஸ்கொயர் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்லேருந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 121 ஸ்கொயர் பண்ணால் 11. ரூட் ஆஃப் அப்படியே எழுதிக்கிட்டு 14 ப்ளஸ் 11 வந்துடும். 14 லெவல் ஆட் பண்ணால் 25. ரூட் 25 வேல்யூ 5. 139 ப்ளஸ் 5 144. 144 வேல்யூ 12. இதில் இன்னொன்று என்னென்னா 134 இங்கே ப்ளஸ்னா அடுத்த வர மதிப்பு இதோட மேலே தான் வரும். சரி, 140 141 142 அப்படி தான் போகும். அப்போ அது பக்கம் மேலே போகிறப்ப அதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குன்னா 144. சரியா? அப்போ ரூட் 44ஓட வேல்யூ 12. டக்குன்னு ஆன்சர் போட்டுக்கலாம். அதே மைனஸாக இருந்தது அப்படின்னா கீழே வரணும். அது கீழே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னவோ அதை நம்ம போடணும். இப்போ அடுத்து இங்கே ஸ்கொயர் பாருங்கள். இதுக்கு அதே மாதிரி தான் பாருங்கள். மைனஸ் வந்துருச்சு. ரூட் ஆஃப் 126 மைனஸ் ரூட் ஆஃப் 14 ப்ளஸ் ரூட் ஆஃப் 121. சரி, ஓகே. இங்கே மைனஸ் வந்துருச்சு. இந்த மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இதுக்கு கீழே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 121. 121 வேல்யூ 11. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது டைப் 4 ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 3 ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறான். ரூட் கலர் என்ன இருக்குது? 3. அப்படியே வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 1 2 3 4. 4 ரூட் இருக்கா? அந்த 4 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 16. 16 வந்து ஒன்று கழிச்சிட்டு எவ்வளவு? 15. அவ்வளோதான் ஆன்சர். 3 பவர் 15/16. நெக்ஸ்ட் டைப் 5 ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிடுச்சுன்னா ரூட் கலர் என்ன இருக்கோ அந்த வேல்யூ தூக்கி அப்படியே போட்டுருங்க. அப்போ ஒரு ரூட் கலர் என்ன இருக்குது? 3. இது டைப் 5. அடுத்தது டைப் 6 ரூட் 12 ப்ளஸ் ரூட் 12 ப்ளஸ் ரூட் 12 ப்ளஸ் ரூட் 12 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போட்டிருக்காங்க. இது என்னன்னா இது உள்ளே இருக்க 12 இருக்கா? 12 வந்து அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் பெருக்கற் பலனாக இருக்கணும். சரிங்களா? அந்த 12ங்கிறது எப்படி சொல்லலாம்? 6 2 12. இது அடுத்தடுத்த இயல் எண்ணா? கிடையாது. 2னா அதுக்கப்புறம் 3 தான் வரணும். அதுதான் அடுத்தடுத்த இயல் எண். அப்படி வர நம்பர் என்னன்னா 3 × 4. இது அடுத்தடுத்த இயல் எண். 3க்கு அப்புறம் 4 தான் வந்திருக்குது. அப்போ 2 பேருக்குன்னா 12. இங்கே என்ன குறி இருக்குது? ப்ளஸ் குறி இருந்தால் பெரிய நம்பர் எடுத்துக்கணும். அப்போ பெருசு எவ்வளோ? 4. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 4. இப்போ அதேமாரி டைப் 7 இதுக்கு ரூட் 20 மைனஸ் ரூட் 20 மைனஸ் ரூட் 20 அப் டு இன்ஃபினிட்டிவ். இங்கே ப்ளஸ்ஸை பார்த்தோம், இங்கே மைனஸ் பார்க்கணும். இதுவும் அடுத்தடுத்த இயல் எண்களின் பெருக்கற் பலன். 4 5 20. இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தால் சின்ன நம்பர். அப்போ ஆன்சர் எவ்வளவு? 4. கண்டிப்பாக இந்த 7 டைப்லேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்குது. பார்த்துக்குங்க.